ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்பவே வித்தியாசமாக நல்ல சுலபமான முறையில் செய்யக்கூடிய ஒரு அருமையான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செய்யறதோடு மட்டும் இல்லாமல் ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் நீக்கிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை காய் சீவுறதை பயன்படுத்திட்டு நல்லா துருகி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததான் இதில் நீங்கள் அவிச்ச முட்டையை காய் திருகிறத பயன்படுத்தி நீங்கள் துருகிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெஜ் பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அதாவது குடைமிளகாய், இல்லைனா கேரட், இல்லைனா முட்டைக்கோஸ், இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். அதாவது சீக்கிரமாக வேகக்கூடிய காய் வகைகளாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குடைமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி குடைமிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் ஒரு பாதி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை ஒன்றோடு ஒன்று கலந்து வர்ற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குங்க. இப்போ இதை மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததாக இந்த வெறும் பால் மட்டுமே வச்சு செஞ்சாலே நல்லாயிருக்கும். இருந்தாலும் இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு சீஸை கூட நம்ம இது உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூட நம்ம இன்றைக்கி 2 மெத்தட்லையுமே செய்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பிரெட் துண்டுகள் எடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் வீட் பிரெட், அதாவது கோதுமை பிரெட் கூட பயன்படுத்திக்கலாம். ஓரங்களை இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. இப்போ இதை நார்மல் தண்ணி, அதாவது பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு பிரெட்டாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் ஒரு தடவை முக்கிட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்காதீங்க. தண்ணியில், அதாவது பிரெட்டை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. இப்போ ஒரு தடவை ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நுனிகளில் மட்டும் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிக்கங்க. வெளியில் சின்னதாக தெரிஞ்ச, அதாவது உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் வெளியில் சின்னதாக தெரிஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, வெளியிலலாம் வராது, பயப்பட வேண்டாம். ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி பண்ணிவிட்டு கையாலே இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்கும் அந்த உருண்டை பார்க்குறதுக்கு. இது இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இது நீங்கள் தவாவில் கூட போடலாம். அதாவது தவாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே தவாவில் நீங்கள் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பிட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு அது கூட சுவையாகவே இருக்கும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே சட்டுன்னு கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மிதமாக வெந்து வரும். நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். சரியாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் அடிப்பகுதி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பிடலாம். எல்லாத்தையுமே அந்த மாதிரி திருப்பி விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா மேலே மொறுமொறுனும் சூப்பராக சுவையாக இருக்கும். இதை நான் உங்களுக்காக பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் வச்சதை பிரித்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அந்த சீஸோட லேயர் வருது பாருங்கள். நல்லா க்ரீமியாக சூப்பராக வருது பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக சீஸ் இல்லாதது நான் உடச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டுமே நல்ல சுவையோடு இருக்கும். நல்ல மேலே மொறுமொறுனு, உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டையும் என் கூட மறக்காமல் பதிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.